பேர் சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஹரிகிருஷ்ணா. நான் பிரசிடென்சி காலேஜில் படிக்கிறேன். பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த கண்ணாடி வந்து டோட்டல் பிளைண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே எல்லாம் சொல்லிவிடும். புக்கு படிக்கிறது, நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனால் பஸ் நம்பர் எல்லாமே இதிலே சொல்லும். இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங், நீங்கள் கையில் இருக்கிற காசு, நீங்கள் படிக்கிற விதம், இதெல்லாம் எப்படி பயன்படுது இந்த கண்ணாடி உங்களுக்கு? இது வந்து பிளைண்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இது படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வெளியே போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் கலர் தெரியலனாலும் இதில் போட்டோம்னா கலரும் சொல்லும். காலேஜ்லேருந்து நீங்கள் ஒரு ஹாஸ்டல் கேன்டீனுக்கு போகிறீங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, இதிலே வழியும் சொல்லும். நம்ம போகிற வழி கரெக்டாக இருக்கும். நம்ம போகிற பாதையில் ஏதாச்சும் இருந்தால் அதுவும் சொல்லும். கேன்டீனில் என்ன வாங்குறதுக்கு காசு எடுத்து கொடுக்கும்போது அது எவ்வளோ ரூபாய் எடுத்து கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லுமா? சொல்லுங்க சார். இப்போ ஒரு அமௌண்ட் எடுக்கிறேன்னா அந்த அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லும். அப்படியே நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் கண்ணாடி வந்து இதை வந்து மைண்டில் அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கண்டினியூ பேசுங்க. இந்த கண்ணாடி பிளைண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் சரி, எங்கேயாச்சும் போகிறதுக்கும் சரி, படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரோட்டில் எங்கேயாச்சும் போகிறோன்னா பஸ்ஸு தெரிலனா பஸ் நம்பரும் இதே சொல்லும். இப்போது நம்மளுக்கு ஒரு காசு தெரிலனா அந்த காசும் இதுவே சொல்லும். அம்மா படிக்கிறது புக்கு எல்லாம் இதிலே வாசித்து சொல்லும். நம்ம ஃபோன் ஒரு கேன்டீன் போகிற இடத்துல ஏதாச்சும் ஒரு தடங்கள் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இது இருக்குன்னு எல்லாமே சொல்லிடும். இதுவே இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ எனக்கு புக்கில் படிக்க தெரியலனா இது புக்கை வச்சு படிக்கவும் முடியுது. இது போல இருக்கிறவங்களுக்கு இந்த கண்ணாடி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி வரும் காலங்களில்? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். எங்கேயாச்சும் போனோன்னா தடங்கள் இல்லாமல் போகலாம். உங்கள் பேர்? என்னுடைய பேர் ஹரிகிருஷ்ணா. இப்போ இது என்ன கிளாஸ்னு சொல்லி ஆரம்பிக்கணுமா சார்? பேசிக்கலி திஸ் இஸ் அன் ஏஐ கிளாஸ். இது வந்து நம்ம ரொம்ப 3/60 ரொம்ப விஷன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் வந்துட்டு ரொம்ப விஷன் கம்மியாக இருக்கும், இல்லைனா 100% விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கும். தைசஸ் பல்வை, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இல்லைனா விஷுவல் இம்பேர்மெண்ட்டே 100% இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய மோட் ஆக்சுவலி இருக்குது. வாக்கின் மோட், அப்புறமா கரன்சி டிடெக்ஷன், அப்புறமா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி ChatGPT மாதிரி நம்ம கேட்போம்ல, கூகுளில் கேட்குற மாதிரி, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஸ்பீக் அசிஸ்டன்ட் மாதிரி அதில் இருக்குது. தென் வந்துட்டு ஃபேஸ் டிடெக்ஷன், திங்ஸ் அரவுண்ட் யூ. இப்போ அவங்க வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு அங்கே எங்கே என்னெல்லாம் தெரியணும் அதெல்லாம் வந்து அதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு நிறைய மல்டிபிள் மோட்ஸ் ஆர் தேர். அப்புறமா அதில் வந்து ஹெல்ப் டெஸ்க், அவங்களோட வாரண்டி அதெல்லாம் செப்பரேட். வி கேன் ஸ்டோர் ஃபேஸஸ், வி கேன் ஸ்டோர் இமேஜஸ், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் வி கேன் ஸ்டோர். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த 4 மோட்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கண்ணு தெரியாது, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு திங்ஸ் அரவுண்ட் யூ என்னெல்லாம் சுற்றி இருக்கணும்னு தெரியணும்னா அந்த மோட் அதில் ஜஸ்ட் 2 பட்டன் தான் இருக்குது. ஜஸ்ட் ஸ்வைப் அண்ட் தென் கிளிக், அவ்வளோதான். அதுலேயே வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே தமிழ், இங்கிலீஷ் நம்ம எந்த வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்னா கொஞ்சம் லைக் ப்ராப்பர் தமிழாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் கூட எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ திங்ஸ் அரவுண்ட் யூ கேட்டால், இப்போது இந்த ஒரு டாக்டர்ஸ் ரூமில் இருந்தால் கூட யார் யார் இருக்குது, அந்த டேபிள் இருக்குது, டேபிள் க்ளோத்தோட கலர், அதில் பார்டர்ஸ் இருக்குது, அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக கூட அது சொல்லும். அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கு அவங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு அது இட்ஸ் அ டாக்டர்ஸ் ரூம்னு அதுவே சொல்லிடும்.
த பேஷண்ட் வந்துட்டு சொல்ல வேண்டாம். அப்புறமா இப்போது ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் அதுவே படிச்சுட்டு இப்போ ரீடிங் மோட் வச்சா, இப்போ ரெஸ்டாரண்ட் போனால் இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் பிரெய்லி லெட்டர்ஸில் இருக்கிற மெனு இருக்காது. ஸோ தே கேன் யூஸ் தட் கிளாஸ் தேர். இப்போ எப்படின்னா அந்த மெனு ப்ராப்பராக பிடிக்கணும். அதுதான் இதோட கிளாஸ் வந்து ஒரு நம்ம அது கொஞ்சம் யூஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக அது பிடிச்சா என்னென்ன இருக்குது நம்ம படிக்கிற மாதிரியே they'll read it எல்லாமே. இப்போது பிரியாணி இத்தனை ருப்பீஸ், ஜூஸ் எல்லாமே கரெக்டாக அதுவாக படித்து சொல்லும். டேர்ன் நெக்ஸ்ட் பேஜ் எல்லாமே சொல்லும். வேறு வந்து கரன்சி டிடெக்ஷன் மோட். அப்புறமா இப்போது சில பேர் வந்து ரொம்ப டாக்டைலாக அவங்களுக்கு தொட்டு பார்த்தாலே நோட்ஸ் எல்லாம் தெரியும். காயின் அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப இதாவது மோர் சான்சஸ் டு கெட் சீட்டட். ஸோ இதில் எப்படின்னா இந்த நோட் எடுத்துகிட்டு இந்த கிளாஸ்க்கு முன்னாடி இப்படி வச்சா இட் வில் டிடெக்ட் அண்ட் டெல் 200 rupees ஒரு 500 rupees எப்படின்னா அவங்க சொல்லும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் இந்த டே டு டே லைஃப் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இப்போ இவங்க வந்து யூஸ்வலி இவங்க கையில் சம் பீப்புள் வில் பி யூஸிங் 10 rupees or 100 rupees மட்டும்தான் வச்சுருவாங்க. ஸோ அவங்க 200 கொடுக்கணுன்னா 2 எடுத்து கொடுத்துருவாங்க. பிகாஸ் தே நோ அவங்களுக்கு 100 தான் இருக்குது, ஸோ 2 கொடுக்கணும். இந்த மாதிரி கிளாஸ் இருந்தால் அவங்களுக்கு நம்மள மாதிரியே கொடுத்துட்டு பேலன்ஸ் வாங்குறது ஈஸியாக கொஞ்சம் இட் வில் மேக் இட் மோர் ஈஸி. தென் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷன் வி கேன் ஆக்சஸ். ட்ராக் யுவர் ஓன் லொக்கேஷன் கொடுத்துட்டு இப்போ ஹாஸ்டல் இருக்குன்னா ஹாஸ்டல் இல்லைனா வீடு அது வந்து அவங்களோட மெயின் லொக்கேஷனாக வி கேன் புட் இட் ஆன் தட். அது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னால், இல்லைனா ஒரு ஷாப்பிங் மால் போகணும், இல்லைனா காலேஜ் போகணும், எதுவாக இருந்தாலும் ஹீ கேன் டெல். அப்போ அதுவே அதுக்கு வழி சொல்லும். இப்போ நம்மளுக்கு கூகுள் மேப்பில் எப்படி சொல்லும் 200 meters ஒரு ரைட் இருக்குது, நம்மளும் வாக் பண்ணுறது கூட கூகுள் மேப் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைட்டில் போனால் இவ்வளோ மீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும், இல்லைனா நீ இப்படியே போயிட்டு இதெல்லாமே அதில் கரெக்டாக சொல்லும். இதுலேயும் வந்துட்டு இப்போது அவங்களுக்கு கூகுள் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு மூவி பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஒரு ட்ரெஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் பேசிக்கலி, இல்லைனா நம்மளுக்கு கூட ஒரு வேர்டு தெரியலனா நம்ம மீனிங் கண்டுபிடிக்கிற மாதிரி ஹி கேன் ஆஸ்க் இதோட மீனிங் என்ன, இல்லைனா இந்த மூவி ரிலீஸ் டேட் என்ன. சிம்பிள் திங் நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்குமே அந்த கண்ணாடி வச்சுட்டு they can ask and get the answer.